वाल्मीकि रामायणं किष्किन्धाकाण्डम् अध्यायं 30 शरद्वर्णनं शरदृतुवर्णनं पार्ट 2 of 2 व्यपेतपङ्कासु सवालुकासु प्रसन्नतोयासु सगोकुलासु सत्सारसरावविनादितासु नदीषु हृष्ट निपतन्ति हंसाः हंसங்கள் व्यपेத்த பங்காசு சேறு நீங்கினவும் சவாலுகாசு மணல் குன்றுகளை உடையனவும் பிரசன்ன தோயாசு தெளிந்த நீரை உடையனவும் சகோகுலாசு பசு மந்தைகளை உடையனவும் ராவ வினாதிதாசு ஒலிகளால் பிரதித்வனி ஒலிக்க பெற்றவைகளுமான நதீஷு நதிகளில் ஹிருஷ்டாக களிப்புற்றவைகளாய் சாரசாக சாரச பக்ஷிகளோடு கூடவே நிபதந்தி மூழ்கின்றன. ஹம்சங்கள் சேறு நீங்கினவும் மணல் குன்றுகளை உடையனவும் தெளிந்த நீரை உடையனவும் பசு மந்தைகளை உடையனவும் ஒலிகளால் பிரதித்வனி ஒலிக்க பெற்றவைகளுமான நதிகளில் களிப்புற்றவைகளாய் சாரச பக்ஷிகளோடு கூடவே மூழ்கின்றன. நதிகன பிரஸ்ரவணோதகானாம் அதிப்ரவருத்தா நிலபர்ஹீணானாம் प्लवङ्गमाणां च गतोत्सवाणां द्रुतं रवसम्प्रति सम्प्रनष्टाः நதிகனப்பிரஸ்ரவணோதகானாம் நதிகளுடையவும் மேகங்களுடையவும் மலை அருவி ஜலங்களுடையவும் அதி பிரபுத்தா நிலபர்ஹீணானாம் புசல் காற்றினுடையவும் மயில்களுடையவும் கத்தோத்சவானாம் உற்சாகம் கொன்றிய பிளவங்கமானாம் ச தவளைகளுடையவும் ரவாஹா ஒலிகள் சம்பிரதி இப்பொழுது திருத்தம் ஏக காலத்தில் சம்பிரணஷ்டாக ஓய்ந்தன. நதிகளுடையவும் மேகங்களுடையவும் மலை அருவி ஜலங்களுடையவும் புசல் காற்றினுடையவும் மயில்களுடையவும் உற்சாகம் கொன்றிய தவளைகளுடையவும் ஒலிகள் இப்பொழுது ஏக காலத்தில் ஓய்ந்தன. அநேக வர்ணாசு விநஷ்டகாயா நவோதிதேஷ்வம்புதரேஷு நஷ்டாः क्षुधार्तिताघोरविषाबिलेभ्यश्चिरोषितविप्रसरन्ति सर्पाः घोरविषाः கொடிய விஷமுள்ள அநேக வர்ணாக அநேக ஜாதி சர்ப்பாக பாம்புகள் அம்புதரேஷு மேகங்கள் நவோதிதேஷு கிளம்பி இருக்கையில் நஷ்டாக மறைந்து கிடந்தவைகளாய் சிரோஷிதாக வெகு காலம் ஓரிடத்தில் தங்கி க்ஷுதார்த்திதாக பசி மேலிட்டு சுவிநஷ்டகாயாக உடல் மெலிந்து பிலேபியாக புற்றுகளினின்று விப்ரசரந்தி வெளிவந்து உலாவுகின்றன. கொடிய விஷமுள்ள அநேக ஜாதி பாம்புகள் மேகங்கள் கிளம்பியிருக்கையில் மறைந்து கிடந்தவைகளாய் வெகு காலம் ஓரிடத்தில் தங்கி பசி மேலிட்டு உடல் மெலிந்து புற்றுகளினின்று வெளிவந்து உலாவுகின்றன. சந்திரகரஸ்பர்ஷ ஹர்ஷோன்மீலித தாரகா अहोरागवती सन्ध्या जहाति स्वयमम्बरम्
ராகவதி மிகவும் சிவந்த சந்தியா காலமானது. சந்திரக்கரஸ்பர்ஷ ஹர்ஷோன்மீலித தாரகா உதிக்கும் சந்திரனது கிரணங்களின் ஸ்பர்சத்தால் உண்டான களிப்பால் நிர்மலமாகிய நக்ஷத்திரங்களை உடையதாய் ஸ்வயம் தானே அம்பரம் ஆகாசத்தை யகாத்தி விடுகிறது. அஹோ என் அழகு! மிகவும் சிவந்த சந்தியா காலமானது. உதிக்கும் சந்திரனது கிரணங்களின் ஸ்பர்சத்தால் உண்டான களிப்பால் நிர்மலமாகிய நக்ஷத்திரங்களை உடையதாய் தானே ஆகாசத்தை விடுகிறது. என்ன அழகு! ராத்திரி சசாங்கோதித சௌமியவக்த்ரா தாராகணோன்மீலித சாருநேத்ரா ஜோத்ஸ்னாம் சுகப்ராவரணா விபாதி நாரீவ சுக்லாம் சுக்க சம்ருதாங்கி. ராத்திரி இரவு சசாங்கோதித்த சௌமியவக்த்ரா உதித்த சந்திரனாகிய அழகிய முகத்தை உடையதாய் தாராகணோமீலித்த சாருநேத்ரா நக்ஷத்திர கணங்களாயிர நிர்மலமான அழகிய கண்களை உடையதாய் ஜோத்ஸ்னாம் சுக பிராவரணா நிலாவாகிற ஆடையை போர்த்தியதாய் சுக்லாம் சுக்க சம்ருதாங்கி வெள்ளை ஆடை உடுத்திய மீனியை உடைய நாரி இவ ஒரு பெண் போல விபாத்தி விளங்குகின்றது. இரவு உதித்த சந்திரனாகிய அழகிய முகத்தை உடையதாய் நக்ஷத்திர கணங்களாயிர நிர்மலமான அழகிய கண்களை உடையதாய் நிலாவாகிற ஆடையை போர்த்தியதாய் வெள்ளை ஆடை உடுத்திய மீனியை உடைய ஒரு பெண் போல விளங்குகின்றது. விபக்வசாலி பிரசவாணி புக்த்வா பிரஹர்ஷித சாரச சாரு பங்கி நப சமாக்ராமத்தே சீக்ரவேகா வாதாவதூதா கிருதிதேவ மாலா. சாரச சாரு பங்கி அழகிய சாரச பறவைகளின் கூட்டங்களின் வரிசை. விபக்வசாலி பிரசவாணி முற்றின செந்நெற்கதிர்களை புக்த்வா உண்டு பிரகர்ஷிதா மகிழ்ச்சி அடைந்ததாய் சீக்ரவேகா வேகமாய் செல்லுகின்றதாய் வாத்தாவதூதா காற்றினால் அலைப்புண்ட கிருதிதா தொடுக்கப்பட்ட மாலா இவ மாலை போல நபக ஆகாசத்தில் சமாக்கிராமத்தே செல்கின்றது. அழகிய சாரச பறவைகளின் கூட்டங்களின் வரிசை முற்றின செந்நெற்கதிர்களை உண்டு மகிழ்ச்சி அடைந்ததாய் வேகமாய் செல்லுகின்றதாய் காற்றினால் அலைப்புண்ட தொடுக்கப்பட்ட மாலை போல ஆகாசத்தில் செல்கின்றது. சுப்தைகஹம்சம் குசுமைருபேத்தம் மஹஹ்ரதஸ்தம் சலிலம் விபாதி घनैर्विमुक्तं निशिपूर्णचन्द्रं तारागणकीर्णमिवान्तरिक्षम् மகாஹ்ரதஸ்தம் பெரும் மடுவில்லிருக்கும் சலிலம் ஜலமானது குசுமைகி புஷ்பங்களால் உப்பேத்தம் நிறைய பெற்றதாய் சுப்தைக ஹம்சம் தூங்கிக் கொண்டிருக்கும் ஒரு ஹம்சத்தை உடையதாய் இவ இருந்தால் எவ்வாறோ அவ்வாறே கனைஹி விமுக்தம் மேகங்கள் நீங்கிய அந்தரிக்ஷம் ஆகாயமானது நிஷி இரவில் தாராகணா கீர்ணம் நக்ஷத்திர கணங்களால் நிறைந்ததாய்
பூர்ணச்சந்திரம் முழுமதியையுடையதாய் விபாதி விளங்குகிறது. பெரும் மடுவில் இருக்கும் ஜலமானது புஷ்பங்களால் நிறைய பெற்றதாய் தூங்கிக் கொண்டிருக்கும் ஒரு ஹம்சத்தை உடையதாய் இருந்தால் எவ்வாறோ அவ்வாறே மேகங்கள் நீங்கியே ஆகாயமானது இரவில் நக்ஷத்திர கணங்களால் நிறைந்ததாய் முழுமதியை உடையதாய் விளங்குகிறது. பிரகீர்ணஹம்சாக்குல மேகலானாம் பிரபுத்த பத்மோத்பலமாலினீனாம் வாப்யுத்தமானாம் அதிகாத்யலக்ஷ்மீர் வராங்கனானாமிவ பூஷிதானாம். அத்யே இப்பொழுது பிரகீர்ண ஹம்சா குல மேக்கலானாம் சிதறிய ஹம்சங்களே மேக்கலைகளாக அணிய பெற்றவைகளும் பிரபுத்த பத்மோத்பல மாலினீனாம் மலர்ந்த தாமரை நெய்தல் இவைகளை மாலைகளாக உடையவைகளுமான வாப்யுத்தமானாம் சிறந்த வாப்பிகளுடைய அதிகமான லக்ஷ்மிஹி அழகு பூஷிதானாம் அலங்கரிக்கப்பட்ட வராங்கனானாம் ஆரணங்குகளுடையது இவ போலிருந்தது. இப்பொழுது சிதறிய ஹம்சங்களை மேகலைகளாக அணிய பெற்றவைகளும் மலர்ந்த தாமரை நெய்தல் இவைகளை மாலைகளாக உடையவைகளுமான சிறந்த வாப்பிகளுடைய அதிகமான அழகு அலங்கரிக்கப்பட்ட ஆரணங்குகளுடையது போலிருந்தது. வேணுஸ்வனவ்யஞ்சித தூர்யமிஸ்ரஹ பிரத்யூஷகாலாநில சம்பிரவருத்தஹ சம்மூர்ச்சிதோ கர்கர கோவృషாணாம் அந்யோன்யமாபூரயதேவ சப்தஹ. கர்கர கோவృషாணாம் கர்கரமெனும் வாத்தியங்களுடையவும் பசுக்களுடையவும் காளைகளுடையதும் சப்தகா சப்தமானது வேணுஸ்வன வியஞ்சித்த தூரிய மிஸ்ரக தூரிய வாத்தியமாக தோற்றுவிக்கும் புல்லாங்குழல் ஒலியோடு கூடியதாய் பிரத்யூஷ காலாநில சம்பிரவருத்தஹ அதிகாலையின் காற்றால் அதிகரித்ததாய் சம்மூர்ச்சிதா எங்கும் பரவியதாய் அந்யோன்யம் ஒன்றையொன்று ஆபூரயதி விருத்தி பண்ணுவது இவ போலிருந்தது. கர்க்கரமெனும் வாத்தியங்களுடையவும் பசுக்களுடையவும் காளைகளுடையவும் சப்தமானது தூரிய வாத்தியமாக தோற்றுவிக்கும் புல்லாங்குழல் ஒலியோடு கூடியதாய் அதிகாலையின் காற்றால் அதிகரித்ததாய் எங்கும் பரவியதாய் ஒன்றை ஒன்று விருத்தி பண்ணுவது போல் இருந்தது. நவைர் நதீனாம் குசும பிரபாசைர் வியதூயமானேர் மிருதுமாருதேன धौतामलक्षौम पटप्रकाशैः कूलानि काशैरुपशोभितानि. நதீனாம் நதிகளின் கூலாணி கரைகள் நவைகி புதிய குசும பிரபாசைகி புஷ்பங்களால் ஒளி மிகுந்தவைகளும் மிருது மாருதேன இளம் காற்றினால் வியாதூயமானைகி அலைப்புண்ட தௌதாமலக்ஷௌம பட்டப்பிரகாஷைகி வெளுத்த சுத்தமான வெண்பட்டாடைகளை போலிருக்கிறவைகளுமான காஷைகி நாணல்களால் உபசோபிதானி அழகு வாய்ந்து விளங்குகின்றன. நதிகளின் கரைகள் புதிய புஷ்பங்களால்
ஒளி மிகுந்தவைகளும் இளம் காற்றினால் அலைப்புண்டு வெளுத்த சுத்தமான வெண்பட்டாடைகளைப் போலிருக்கிறவைகளுமான நாணல்களால் அழகு வாய்ந்து விளங்குகின்றன. वनप्रचण्डा मधुपानशौण्डाः प्रियान्विता षट्चरणा प्रहृष्टाः वनेषु मत्ता पवनानुयात्रां कुर्वन्ति पद्मासनरेणुगौराः. वनेषु காடுகளில் ஷட்சரணாக ஆண்வண்டுகள் வனப்பிரச்சண்டாக வனத்தில் ஸ்வேச்சையாய் திரிபவைகளாய் மதுபான சௌண்டாக மதுபானத்தால் மெய் மறந்தும் பிரஹ்ருஷ்டாக கழித்து மத்தாக கொழுத்தவைகளாய் பத்மாசன ரேணு கௌராக ஆசனமாகிய தாமரைகளின் தாதுவில் பொன்னிறம் உடையவைகளாய் பிரியான்விதாக பெண் வண்டுகளோடு கூட பவனானுயாத்ராம் காற்றை பின்தொடர்ந்து குருவந்தி செல்கின்றன. காடுகளில் ஆண் வண்டுகள் வனத்தில் ஸ்வேச்சையாய் திரிபவைகளாய் மதுபானத்தால் மெய் மறந்தும் கழித்து கொழுத்தவைகளாய் ஆசனமாகிய தாமரைகளின் தாதுவில் பொன் நிறம் உடையவைகளாய் பெண் வண்டுகளோடு கூட காற்றை பின்தொடர்ந்து செல்கின்றன. ஜலம் பிரசன்னம் குமுதம் பிரபாசம் க்ரௌஞ்சஸ்வனஷாலேவனம் விபக்வம் मृदुश्च वायोर्विमलश्च चन्द्रः शंसन्ति वर्षव्यपनीतकालम्. பிரசன்னம் தெளிந்த ஜலம் நீரும் பிரபாசம் மலர்ந்த குமுதம் ஆம்பலும் க்ரௌஞ்சஸ்வனக க்ரௌஞ்ச பக்ஷியின் ஒலியும் விபக்வம் முற்றி விளைந்த ஷாலீவனம் செந்நெல் பயிரும் மிருதுகோ மிருதுவான வாயுகோ ச காற்றும் விமலஹ களங்கமற்ற சந்திரஹ ச சந்திரனும் வருஷ வியபநீத காலம் மழை ஓய்ந்த காலத்தை சம்சந்தி சூச்சிப்பிக்கின்றன. தெளிந்த நீரும் மலர்ந்த ஆம்பலும் கிரௌஞ்ச பக்ஷியின் ஒலியும் முற்றி விளைந்த செந்நெல் பயிரும் மிருதுவான காற்றும் களங்கமற்ற சந்திரனும் மழை ஓய்ந்த காலத்தை சூச்சிப்பிக்கின்றன. மீனோபசந்தர்ஷித மேகலானாம் நதிவதூனாம் கதயோத்யமந்தாः காந்தோபபுக் आलसगामिनीनां प्रभातकालेष्विव कामिनीनाम्. अद्य இப்பொழுது மீனோபசந்தர்ஷித மேகலானாம் மீன்களாகிற மேகலைகளை அணிந்தவைகளான நதிவதூனாம் பெண்கள் போன்ற நதிகளுடைய கதயஹ பிரவாகங்கள் காந்தோபபுக் தாலசகாமினீனாம் கணவர்களால் அடையப்பட்ட சோம்பேறி நடையுடைய காமினீனாம் ஸ்ரீகளின் பிரபாத காலேஷு வெடியற்காலங்களில் இவ நடைகள் போலவே மந்தாக மந்தமாயிருக்கின்றன. இப்பொழுது மீன்களாகிற மேகலைகளை அணிந்தவைகளான பெண்கள் போன்ற நதிகளுடைய பிரவாகங்கள் கணவர்களால் அடையப்பட்ட சோம்பேறி நடையுடைய ஸ்திரீகளின் வெடியற்காலங்களில் நடைகள் போலவே மந்தமாயிருக்கின்றன. சச்சக்ரவாக்கானே சசைவலானே காஷைர்துகூலைரிவ சம்ருதானே சபத்ரலேகானே சரோச்சனானே வதுமுகானிவ நதிமுகானி.
சச்சக்கரவாக்காணி சக்கரவாக்கங்கள் தங்கப் பெற்றவைகளும் சைவலாணி பாசி படர்ந்து இருக்கிறவைகளும் துக்கூலைஹி வெண்பட்டுக்களால் இவ போலிருக்கின்ற காஷைஹி நாணல்களால் சம்பிருத்தாணி சூழப்பட்டவைகளுமான நதிமுகாணி நதிமுகங்கள் சரோச்சனாணி கோரோச்சனை திலகங்கள் உடையவைகளும் சப்பத்ரலேக்காணி பச்சை குத்திடப்பட்டவைகளுமான பதூமுகாணி ஸ்திரீமுகங்கள் இவ போலவே இருக்கின்றன. சக்கரவாக்கங்கள் தங்கப் பெற்றவைகளும் பாசி படர்ந்து இருக்கிறவைகளும் வெண்பட்டுக்களால் போலிருக்கின்ற நாணல்களால் சூழப்பட்டவைகளுமான நதிமுகங்கள் கோரோச்சனை திலகங்கள் உடையவைகளும் பச்சை குத்திடப்பட்டவைகளுமான ஸ்திரீ முகங்கள் போலவே இருக்கின்றன. பிரஃபுல்ல பாணாசன சேத்ரிதேஷு பிரஹ்ருஷ்டஷட்பாத நிகூஜிதேஷு கிரஹீத சாப்போத்யத சண்டதண்டः பிரச்சண்டச்சாரோத்யேவனேஷு காமः. பிரஃபுல்லபாணாசன சித்ரிதேஷு மலர்ந்த குறிஞ்சி வேங்கை இவைகளால் அழகுற்று விளங்குகின்றவைகளும் பிரஹ்ருஷ்ட ஷட்பாத நிகூஜிதேஷு களிப்புற்ற வண்டுகளின் ரீங்காரங்களே உடையவைகளுமான வனேஷோ வனங்களில் அத்ய இப்பொழுது காமஹா மன்மதன் கிரகீத சாப்போத்யத சண்டதண்டா கையில் தரித்த வில்லை உயர எடுத்து கொடிய தண்டனை விதிக்கின்றவனாய் பிரச்சண்ட சாரஹா வலுக்கொண்டு திரிகின்றான். மலர்ந்த குறிஞ்சி வேங்கை இவைகளால் அழகுற்று விளங்குகின்றவைகளும் களிப்புற்ற வண்டுகளின் ரீங்காரங்களே உடையவைகளுமான வனங்களில் இப்பொழுது மன்மதன் கையில் தரித்த வில்லை உயர எடுத்து கொடிய தண்டனை விதிக்கின்றவனாய் வலுக்கொண்டு திரிகின்றான். லோகம் சுப்ருஷ்ட்யா பரிதோஷயித்வா நதீஸ்தடாகாணி ச பூரயித்வா நிஷ்பன்னசஸ்யாம் வசுதாம் சக்ருத்வா त्यक्त्वा नभस्तोयधरा பிரணஷ்டாः. தோயதராக மேகங்கள் லோகமுலகத்தை சுவ்ருஷ்டியா நல்ல மழையால் பரிதோஷயித்வா மகிழ்த்துவிட்டு நதீஹி நதிகளையும் தடாகாணீச்ச தடாகங்களையும் பூரயித்வா நீரால் நிரப்பிவிட்டு வசுதாம் ச பூமியையும் நிஷ்பன்ன சஸ்யாம் விளைந்த பயிருடையதாய் கிருத்வா செய்துவிட்டு நபஹா ஆகாசத்தை தியக்த்வா விட்டு பிரணஷ்டாக ஒழிந்தன. மேகங்கள் உலகத்தை நல்ல மழையால் மகிழ்த்துவிட்டு நதிகளையும் தடாகங்களையும் நீரால் நிரப்பிவிட்டு பூமியையும் விளைந்த பயிருடையதாய் செய்துவிட்டு ஆகாசத்தை விட்டு ஒழிந்தன. பிரசன்ன சலீல சௌமிய குரரீபேர் விநாதிதாः சக்கரவாக்க கணாகிரணா விபாந்தி சலீலாஷயாः. சௌமிய அப்பா சலிலாஷயாக நீர்நிலைகள் பிரசன்ன சலிலாக தெளிந்த நீரை உடையவையாய் குரரீபிகி அன்றில்களால் விநாதிதாக சப்திக்க பெற்றனவாய் சக்கரவாக்க கணாகீர்ணாக சக்கரவாக்க கூட்டங்களால் நிறைய பெற்றனவாய் விபாந்தி விளங்குகின்றன. அப்பா நீர்நிலைகள் தெளிந்த நீரை உடையவையாய் அன்றில்களால் சப்திக்க பெற்றனவாய்
சக்கரவாக்க கூட்டங்களால் நிறைய பெற்றனவாய் விளங்குகின்றன. அந்யோன்யே பத்த வைராணாம் ஜிகீஷூணாம் நிருபாத்மஜ உத்யோக சமய சௌமியே பார்த்திவானாமுபஸ்திதா. சௌமியே அப்பா நிருபாத்மஜ ராஜகுமாரா, அந்யோன்யே பத்த வைராணாம் ஒருவரோடு ஒருவர் வைரம் கொண்டு ஜிகீஷூணாம் வெல்ல விரும்பியே பார்த்திவானாம் மன்னர்களுடைய உத்தியோக சமய போருக்கு ஏற்ற காலம் உபஸ்திதக வந்துவிட்டது. அப்பா ராஜகுமாரா, ஒருவரோடொருவர் வைரம் கொண்டு வெல்ல விரும்பிய மன்னர்களுடைய போருக்கு ஏற்ற காலம் வந்துவிட்டது. இயம் சா பிரதமா யாத்ரா பார்த்திவானாம் நிருபாத்மஜ ந ச பஷ்யாமி சுக்ரீவம் உத்யோகம் வா ததாவிதம். நிருபாத்மஜ ராஜகுமாரா, பார்த்திவானாம் மன்னர்களுடைய அந்த யாத்ரா படையெடுத்து செல்லுதலானது இப்பொழுதே பிரதமா ஆரம்பித்து விட்டது. சுக்ரீவம் ச சுக்ரீவனையாவது ததாவிதம் அப்படிப்பட்டதாகிய உத்தியோகம் வா முயற்சியையாவது பஷ்யாமீன நான் காணப்பெறாதவனாக இருக்கின்றேன். ராஜகுமாரா, மன்னர்களுடைய அந்த படையெடுத்து செல்லுதலானது இப்பொழுதே ஆரம்பித்து விட்டது. சுக்ரீவனையாவது அப்படிப்பட்டதாகிய முயற்சியையாவது நான் காணப்பெறாதவனாக இருக்கின்றேன். அசனா சப்த பர்ணாश्च கோவிதாராश्च புஷ்பிதாः दृश्यन्ते बन्धुजीवाश्च श्यामाश्च गिरेसानुषो. गिरेसानुषो மலை அடிவாரங்களில் அசனாக வேங்கை மரங்களும் சப்த பர்ணாக ச எழிலை பாலைகளும் கோவிதாராக ச கரிங்காலிகளும் பந்துஜீவாக ச பந்துஜீவ மரங்களும் ஷாமாக ச ஞாழல் கொடிகளும் புஷ்பிதாக நன்கு பூத்து திருஷ்யந்தே காணப்படுகின்றன. மலை அடிவாரங்களில் வேங்கை மரங்களும் எழிலை பாலைகளும் கரிங்காலிகளும் பந்துஜீவ மரங்களும் ஞாழல் கொடிகளும் நன்கு பூத்து காணப்படுகின்றன. ஹம்சசாரச சக்ராஹ்வைः குரரைश्च சமந்ததः புலினான்யவக்கிரணாணி நதீனாம் பஷ்ய லக்ஷ்மணா. லக்ஷ்மணா லக்ஷ்மணா ஹம்சசாரச சக்ராஹ்வைः ஹம்சம் சாரசம் சக்கரவாக்கம் என்கிற பக்ஷிகளாலும் குரரைச்ச அன்றில்களாலும் சமந்ததக எங்கு பார்த்தாலும் அவகீர்ணாணி நிறைந்து விளங்குகின்ற நதீனாம் நதிகளுடைய புலினாணி மணல் குன்றுகளை பஷ்யே பார். லக்ஷ்மணா, ஹம்சம் சாரசம் சக்கரவாக்கம் என்கிற பக்ஷிகளாலும் அன்றில்களாலும் எங்கு பார்த்தாலும் நிறைந்து விளங்குகின்ற நதிகளுடைய மணல் குன்றுகளை பார். चत्वारो वार्षिका मासा गतावर्ष शतोपमाः मम शोकाभिभूतस्य सौम्ये सीतामपश्यतः. सौम्ये अपा सीतां सीतये अपश्यतः காணாது शोकाभिभूतस्य சோகத்தில் மூழ்கி கிடக்கும் மம எனக்கு சத்வாரக 4 வார்ஷிகாக மழைக்காலத்தியே மாசாக மாதங்களும் வருஷசதோபமாக 100 வருஷங்கள் போல கதாக கழிந்தன.
அப்பா சீத்தையை காணாது சோகத்தில் மூழ்கி கிடக்கும் எனக்கு 4 மழைக்காலத்திய மாதங்களும் 100 வருஷங்கள் போல கழிந்தன. சக்கரவாக்கேவ பர்த்தாரம் பிருஷ்டதோனோ கதாவனம் விஷமம் தண்டகாரண்யம் உத்யானமிவ சாங்கனா. அங்கனா ஏழின் மங்கையாகும் அவள் சக்கரவாக்கி சக்கரவாக்க பேடு பர்த்தாரம் சேவலை இவ எவ்வாறோ அவ்வாறே விஷமம் கொடிய தண்டகாரண்யம் தண்டகாரண்யம் எனும் வனம் வனத்திற்கு உத்யானம் பூஞ்சோலைக்கு இவச்ச இங்கனமோ அங்கனமே பிருஷ்டதக பின்பற்றி அனுகதா தொடர்ந்து வந்தாள். ஏழின் மங்கையாகும் அவள் சக்கரவாக்க பேடு சேவலை எவ்வாறோ அவ்வாறே கொடியே தண்டகாரண்யம் எனும் வனத்திற்கு பூஞ்சோலைக்கு எங்கனமோ அங்கனமே பின்பற்றி தொடர்ந்து வந்தாள். பிரியாவிஹீனே துக்கார்த்தே ஹிருதராஜ்யே விவாசித்தே கிருபாம் ந குரோதே ராஜா சுக்ரீவோ மயி லக்ஷ்மணா. லக்ஷ்மணா லக்ஷ்மணா பிரியாவிஹீனே மனைவியை விட்டு பிரிந்து துக்கார்த்தே துயரப்பட்டு கொண்டு இருப்பவனும் ஹிருதராஜ்யே ராஜ்யத்தை இழந்து விவாசித்தே காட்டிற்கு அனுப்பப்பட்டவனுமாகிய மயி என் விஷயத்தில் சுக்ரீவா ராஜா சுக்ரீவ மன்னன் கிருபாம் கிருப்பையை ந குருத்தே செய்யாது இருக்கிறான். லக்ஷ்மணா மனைவியை விட்டு பிரிந்து துயரப்பட்டு கொண்டு இருப்பவனும் ராஜ்யத்தை இழந்து காட்டிற்கு அனுப்பப்பட்டவனுமாகிய என் விஷயத்தில் சுக்ரீவ மன்னன் கிருப்பையை செய்யாது இருக்கிறான். அநாதோ ஹிருதராஜ்யோயம் ராவணேன ச தர்ஷிதः दीनो दूरगृहकामी मां चैव शरणं गतः. एत्येतैः कारणैः सौम्ये सुग्रीवस्य दुरात्मनः अहं वानरराजस्य परिभूत परन्तप. பரந்தப சத்ருக்களை தவிக்கச் செய்பவனே சௌமியே அப்பா, ஐயம் இந்த அகம் நான் அநாதக அநாதனாகவும் கிருத்த ராஜ்யத்தை பறிகொடுத்தவனாகவும் ராவணேன ராவணனால் தர்ஷிதக ச வஞ்சிக்கப்பட்டவனாகவும் தீனக கையால் ஆகாதவனாகவும் தூரகிரக தூரதேசத்தனாகவும் காமி காம விகாரம் உடையவனாகவும் மாம் ச தன்னையே சரணம் கதஹ ஏவ சரணமாய் அடைந்து விட்டவனாகவும் இதி ஏதைஹி இவைகளாகிற இந்த காரணைகி எண்ணங்களால் துராத்மனக கெட்ட நோக்குடைய வானர ராஜஸ்ய வானர மன்னனாகிய சுக்ரீவஸ்ய சுக்ரீவனது பரிபூதக அவமதிப்பிற்கு பாத்திரமாயிருக்கிறேன். சத்ருக்களை தவிக்க செய்பவனே அப்பா, இந்த நான் அநாதனாகவும் ராஜ்யத்தை பறிகொடுத்தவனாகவும் ராவணனால் வஞ்சிக்கப்பட்டவனாகவும் கையால் ஆகாதவனாகவும் தூர தேசத்தனம் ஆகவும் காம விக்காரம் உடையவனாகவும் தன்னையே சரணமாய் அடைந்து விட்டவனாகவும் இவைகளாகிற இந்த எண்ணங்களால் கெட்ட நோக்குடைய வானர மன்னனாகிய சுக்ரீவனது அவமதிப்பிற்கு பாத்திரமாயிருக்கிறேன். சக்காலம் பரிசங்கியாய சீதாயா பரிமார்கணே கிருதார்த்த சமயம் கிருத்வா துர்மத்திர்ணாவபுத்யதே. சா அவன் சீதாயாः சீதையை பரிமார்கணே
தேடும் விஷயத்தில் சமயம் கிருத்வா உறுதி கூறிவிட்டு காலம் ஏற்ற காலத்தை பரிசங்கியாய தீர்மானித்து விட்டு கிருத்தார்த்தகா தனது மனோரதங்கள் கைகூடப்பட்டவனாய் துர்மதி தீய எண்ணமுடையவனாய் அவ புத்தியத்தேன கவனியாது இருக்கின்றான். அவன் சீதையை தேடும் விஷயத்தில் உறுதி கூறிவிட்டு ஏற்ற காலத்தை தீர்மானித்துவிட்டு தனது மனோரதங்கள் கைகூடப்பட்டவனாய் தீய எண்ணம் உடையவனாய் கவனியாது இருக்கின்றான். त्वं प्रविश्य च किष्किन्धां ब्रूहि वानर पुङ्गवं मूर्खं ग्राम्य सुखे सक्तं सुग्रीवं वचनान् मम. त्वं च நீயே கிஷ்கிந்தாம் கிஷ்கிந்தைக்கு பிரவிஷ்யே சென்று கிராமிய சுக்கே அல்பசுகத்தில் சக்தம் மூழ்கி கிடக்கும் மூர்க்கம் அசடாகிய வானர பொங்கவம் வானர தலைவனாகிய சுக்ரீவனிடம் மம வச்சனாத் நான் சொன்னதாக பின்வருமாறு புரூஹி சொல்லுவாயாக. நீயே கிஷ்கிந்தைக்கு சென்று அல்பசுகத்தில் மூழ்கி கிடக்கும் அசடாகிய வானர தலைவனாகிய சுக்ரீவனிடம் நான் சொன்னதாக பின்வருமாறு சொல்லுவாயாக. अर्थिनामुपपन्नानां पूर्वं चाप्युपकारिणाम् आशां संश्रुत्य योहन्ति सलोक्ये पुरुषाधमः. எவனொருவன் பூர்வம் முதலில் உபகாரிணாம் உபகாரம் செய்தவர்களும் அர்த்தினாமபி கைமாறை வேண்டுகின்றவர்களுமான உபபன்னானாம் உரியவர்களுக்கு ஆஷா மனோரதத்தை சம்ஸ்ருத்திய வாக்களித்துவிட்டு ஹந்தி செய்யாது ஒழிகின்றானோ சகாச்ச அவன்தான் லோகே உலகின் புருஷாதமஹ மானிடப்பதர். எவனொருவன் முதலில் உபகாரம் செய்தவர்களும் கைமாறை வேண்டுகின்றவர்களுமான உரியவர்களுக்கு மனோரதத்தை வாக்களித்துவிட்டு செய்யாது ஒழிகின்றானோ அவன்தான் உலகின் மானிடப்பதர். சுபம் வா யதி வா பாபம் யோ ஹி வாக்கியம் உதீரிதம் சத்யேன பரே க்ருஹ்ணாதே ச வீர புருஷோத்தமஹ. எந்த வீரக தர்மவீரன் உதீரிதம் வாக்களிக்கப்பட்ட வாக்கியம் சொல்லை சுபம் வா சுலபமாயிருந்தாலும் சரி பாப்பம் எதிவா கஷ்டமாயிருந்தாலும் சரி சத்தியன சொன்னபடியே பரிக்ருஹ்ணாதி செய்து முடிக்கின்றானோ சாயி அவன்தான் புருஷோத்தமஹா புருஷோத்தமன். எந்த தர்மவீரன் வாக்களிக்கப்பட்ட சொல்லை சுலபமாயிருந்தாலும் சரி கஷ்டமாயிருந்தாலும் சரி சொன்னபடியே செய்து முடிக்கின்றானோ அவன்தான் புருஷோத்தமன். கிருதார்த்த ஹ்யக்ருதார்த்தானாம் மித்ராணாம் ந பவந்தி தான் மிருதானபே க்ரவ்யாதாக கிருதக்ஞான் நோபபுஞ்சதே. ஏவர்கள் அக்ருதார்த்தானாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிக்கப் பெறாதவர்களான மித்ராணாம் உதவி புரிந்தவர்களுக்கு கிருதார்த்தாக கைமாறு செய்தவர்களாய் பவந்தின ஆகின்றார் இல்லையோ தான் அந்த கிருத்தக்ஞான் செய்த நன்றி மறந்தவர்களை மிருத்தானபே பிணமாய் போனவர்களாயினும் கிரவ்யாதாகி மாம்சத்தை புஜிக்கும் நாய் நரிகள் கூட உபபுஞ்சத்தேன தீண்டமாட்டாது. இவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிக்கப் பெறாதவர்களான உதவி புரிந்தவர்களுக்கு கைமாறு செய்தவர்களாய் ஆகின்றார் இல்லையோ அந்த செய்த நன்றி மறந்தவர்களை பிணமாய் போனவர்களாயினும்
மாம்சத்தை புஜிக்கும் நாய் நரிகள் கூட தீண்டமாட்டாது. நூனம் காஞ்சன பிருஷ்டஸ்ய விக்ருஷ்டஸ்ய மயாரணே द्रष्टुमिच्छति चापस्य रूपं विद्युद्गणोपमम्. ரணே போரில் மயா என்னால் விக்ருஷ்டஸ்ய வளைக்கப்பட்ட காஞ்சன பிருஷ்டஸ்ய பொன் பின் புறமுள்ள சாப்பஸ்ய வில்லினது வித்யுத்கணோபமம் மின்னல் கணங்களுக்கு ஒப்பான ரூபம் ரூபத்தை திரஷ்டும் நேரில் கண்டுகொள்ள இச்சதி நூனம் விரும்புகிறான் போலும். போரில் என்னால் வளைக்கப்பட்ட பொன் பின் புறமுள்ள வில்லினது மின்னல் கணங்களுக்கு ஒப்பான ரூபத்தை நேரில் கண்டுகொள்ள விரும்புகிறான் போலும். घोरं जातल निर्घोषं क्रुद्धस्य मम संयुगे निर्घोषमिव वज्रस्य पुनः संश्रोतुमिच्छति. संयुगे போரில் क्रुद्धस्य சினம் கொண்ட மம எனது கோரம் அசஹ்யமான தீங்கை விளைவிக்க வல்லதும் வஜ்ரஸ்ய வஜ்ராயுதத்தினுடைய நிர்கோஷம் முழக்கத்தை இவ நிகர்த்ததுமான ஜாத்தல நிர்கோஷம் நாணின் ஓசையை சம்ஸ்ரோத்தும் கேட்க இச்சதி புனக விரும்புகின்றான் போலும். போரில் சினம் கொண்ட எனது அசஹ்யமான தீங்கை விளைவிக்க வல்லதும் வஜ்ராயுதத்தினுடைய முழக்கத்தை நிகர்த்ததுமான நாணின் ஓசையை கேட்க விரும்புகின்றான் போலும். காமமேவம் கதேப்யஸ்ய பரிஜ்ஞாதே பராக்கிரமே त्वत्सहायस्य मे वीर नचिन्तास्यान् नृपात्मज. வீரசூரனே நிருபாத்மஜ ராஜகுமார त्वत्सहायस्य உன்னை துணையாக கொண்டாமே எனக்கு ஏவம் கதே இப்படிப்பட்டதாய் பரிஜ்ஞாத்தே யாவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டதான பராக்கிரமே பராக்கிரம விஷயத்தில் அஸ்ய இவனுக்கு சிந்தாப்பி அருளுதல் என்பதே காமம் சியாத்ன எள்ளளவும் உண்டாகவில்லை. சூரனே ராஜகுமாரா உன்னை துணையாக கொண்ட எனக்கு இப்படிப்பட்டதாய் யாவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டதான பராக்கிரம விஷயத்தில் இவனுக்கு அருளுதல் என்பதே எள்ளளவும் உண்டாகவில்லை. யதர்த்தம் மயமாரம்பः கிருத்தः பரபோரஞ்சய சமயம் நாபிஜானாத்தே கிருதார்த்தப்ளவகேஸ்வரः. பரபுரஞ்சய எப்பவும் எதிலும் ஜெயசாலியே. யதர்த்தம் எது காரணமாய் அயம் இந்த ஆரம்பः வாலி வதையானது கிருத்தக செய்யப்பட்டதோ அந்த சமயம் அவனது பிரதிஜையை பிளவகேஸ்வரக வானர மன்னன் கிருத்தார்த்தக தன் காரியம் கைகூட பெற்றவனாய் அபிஜானாத்தீன மறந்துவிட்டான். எப்பவும் எதிலும் ஜெயசாலியே. எது காரணமாய் இந்த வாலி வதையானது செய்யப்பட்டதோ அந்த அவனது பிரதிஜையை வானர மன்னன் தன் காரியம் கைகூட பெற்றவனாய் மறந்துவிட்டான். வருஷா சமய காலம் தோ பிரதிஜ்ஞாய ஹரீஸ்வரः व्यतीतां चतुरो मासान् विहरन्नावबुध्यते. தோ இவ்விஷயத்தில் வருஷா சமய காலம் மழைக்காலம் கழிந்து அடுத்த காலத்தை பிரதிஜ்ஞாய பிரதிஜை செய்துவிட்டு ஹரீஸ்வரகா வானர மன்னன் விஹரன் சிற்றின்பத்தில் பொழுதுபோக்கிக் கொண்டு சதுரகா 4 மாசான் மாதங்களும் வியதீதான் கழிந்துவிட்டதை அவ புத்தியத்தேன நினையாது இருக்கின்றான்.
இவ்விஷயத்தில் மழைக்காலம் கழிந்து அடுத்த காலத்தை பிரதிஜை செய்துவிட்டு வானர மன்னன் சிற்றின்பத்தில் பொழுதுபோக்கிக் கொண்டு 4 மாதங்களும் கழிந்துவிட்டதை நினையாது இருக்கின்றான். சாமாத்ய பரிஷத் கிரீடன் பாணமேவோபசேவதே शोकदीनेषु नास्मासु सुग्रीवः कुरुते दयाम्. சுக்ரீவன் சாமாத்திய பரிஷத் அரண்மனையில் உள்ள பரிஜனங்களோடு கூடினவனாய் கிரீடன் சிற்றின்பத்தில் காலத்தை கழித்து கொண்டு பானம் ஏவ குடிப்பதிலேயே உபசேவத்தை மூழ்கி கிடக்கிறான். शोकदीनेषु சோகத்தால் தபிக்கும் அஸ்மாசு நம் விஷயத்தில் தயாம் கிருபையை குருத்தேன செய்யாது இருக்கின்றான். சுக்ரீவன் அரண்மனையில் உள்ள பரிஜனங்களோடு கூடினவனாய் சிற்றின்பத்தில் காலத்தை கழித்து கொண்டு குடிப்பதிலேயே மூழ்கி கிடக்கிறான். சோகத்தால் தபிக்கும் நம் விஷயத்தில் கிருபையை செய்யாது இருக்கின்றான். உச்யதாம் கச்ச சுக்ரீவஸ்த்வயா வத்ஸ மகாபல மம ரோஷஸ்ய யத்ரூபம் ப்ரூயாश्चैनम् இதம் வசः. மகாபல மகாசக்திவானாகிய வத்ஸ குழந்தாய் கச்ச நீ போய் வா. துவயா உன்னால் சுக்ரீவன் மம எனது ரோஷஸ்ய கோபத்தினது ரூபம் ஸ்வரூபம் எதுவோ அது உச்சதாம் சொல்லப்படட்டும். ஏனம் இவனிடம் இதம் பின்வரும் வசகச்ச சொல்லையும் ப்ரூயாணி சொல்வாயாக. மகாசக்திவானாகிய குழந்தாய் நீயே போய் வா. உன்னால் சுக்ரீவன் எனது கோபத்தினது ஸ்வரூபம் எதுவோ அது சொல்லப்படட்டும். இவனிடம் பின்வரும் சொல்லையும் நீ சொல்வாயாக. நச்ச சங்குச்சித பந்தா ஏன வாலி ஹதோ கதः சமயே திஷ்ட சுக்ரீவ மா வாலி பத மன்வகாः. சுக்ரீவ ஏன எந்த வழியாய் வாலி ஹதக கொல்லப்பட்டு கதக சென்றானோ அந்த பந்தாஹாச்ச வழி இன்னும் சங்குச்சிதகான அடைப்பட்டு போகவில்லை. சமயே சொன்னபடி நடப்பதில் திஷ்ட நிலையாய் நில். வாலி பதம் வாலியின் வழியை அன்வகாஹாமானி பின்பற்றாதே. சுக்ரீவா எந்த வழியாய் வாலி கொல்லப்பட்டு சென்றானோ அந்த வழி இன்னும் அடைப்பட்டு போகவில்லை. சொன்னபடி நடப்பதில் நிலையாய் நில். வாலியின் வழியை நீ பின்பற்றாதே. ஏக ஏவ ரணே வாலே ஷரேண நிஹதோ மயா த்வாம் தோ சத்யத் அதிக்ராந்தம் வதிஷ்யாமி ச பாந்தவம். மயா என்னால் ரணே போரில் ஷரேண ஒரு பாணத்தால் வாலி ஏகஹா ஏவ ஒருவன் மட்டும் தனியாய் நிகதக கொல்லப்பட்டான். சத்யாத் சொன்ன சொல்லிலிருந்து அதிக்ராந்தம் தடுமாறிய துவாம் தோ உன்னையோவென்றால் சபாந்தவம் சுற்றத்தாரோடு சேர்த்து வதிஷ்யாமி கொல்லப்போகிறேன். என்னால் போரில் ஒரு பாணத்தால் வாலி ஒருவன் மட்டும் தனியாய் கொல்லப்பட்டான். சொன்ன சொல்லிலிருந்து தடுமாறிய உன்னையோவென்றால் சுற்றத்தாரோடு சேர்த்தே கொல்லப்போகிறேன். ததேவம் விஹிதே கார்யே யத்திதம் புருஷர்ஷபம் தத்தத் ப்ரூஹி நரஸ்ரேஷ்ட த்வரக்கால வியதிக்ரமஹ.
நரசிரேஷ்ட மானிடர்களில் எனக்கு மிகவும் அருமையான புருஷர்ஷப புருஷோத்தமா தாகையால் ஏவம் இப்படியாய் காரியே விஹிதே காரியம் இருக்கையில் ஹிதம் நன்மை செய்தவனுக்கு ஏற்ற உபகாரம் யத் எதுவோ தத் அதையெல்லாம் புரோஹி நேரில் தெரிவீம் கால வியதிக்கிரம காலம் ஏற்கனவே வீணில் கழிந்து விட்டது துவர அவசரப்படு. மானிடர்களில் எனக்கு மிகவும் அருமையான புருஷோத்தமா ஆகையால் இப்படியாய் காரியம் இருக்கையில் நன்மை செய்தவனுக்கு ஏற்ற உபகாரம் எதுவோ அதையெல்லாம் நேரில் தெரிவி காலம் ஏற்கனவே வீணில் கழிந்து விட்டது அவசரப்படு. குருஷ்வ சத்யம் மைவானரேஸ்வர பிரதிஸ்ருதம் தர்மமவேக்ஷ்ய சாஸ்வதம் மா வாலினம் பிரீத்யே கதோ யமக்ஷயம் த்வமத்ய பஷ்யே மம சோதிதைஷரீः. வானரேஸ்வர வானர மன்னா மயே என் விஷயத்தில் பிரதிஸ்ருதம் வாக்களித்ததை சாஸ்வதம் எதையும் அளிக்க வல்லதாகியே தர்மம் ஒன்றையே அவேக்ஷிய சர்வமுமாய்க்கொண்டு சத்தியம் பிரயோஜனம் பெற்றதாய் குருஷ்வ செய்வாயாக. அத்யே இப்பொழுது துவம் நீயும் மம எனது சோதிதைகி ஆக்ஞையை கொண்டு வெளிவரும் ஷரைஹி பாணங்களால் பிரேத்தியே மாண்டு யமக்ஷயம் யமலோகத்தை கதகாடைந்து வாலினம் வாலியை நேரில் மா பஷ்யேக தரிசிக்க வேண்டாம். வானரமன்னா என் விஷயத்தில் வாக்களித்ததை எதையும் அளிக்க வல்லதாகிய தர்மம் ஒன்றையே சர்வமுமாய்க்கொண்டு பிரயோஜனம் பெற்றதாய் செய்வாயாக. இப்பொழுது நீயும் எனது ஆக்ஞையை கொண்டு வெளிவரும் பாணங்களால் மாண்டு யமலோகத்தை அடைந்து வாலியை நேரில் தரிசிக்க வேண்டாம். சப்பூர்வஜம் தீவிர விவருத்த கோபம் லாலப்யமானம் பிரசமீக்ஷ்ய தீனம் சகார தீவிராமதிமோக்ரதேஜ ஹரீஸ்வரே மாணவ வம்சவர்தனः. மாணவ வம்சவர்தனः மனுவம்சத்தை பெருமைப்படுத்துகின்றவரும் உக்ரதேஜாக மகா கோபிஷ்டருமாகிய சகா அவர் பூர்வஜம் தமையனாரை தீவிர விவருத்த கோபம் அளவு கடந்த கோபத்தில் இருப்பவராகவும் தீனம் உள்ளம் உருகி லாலப்யமானம் புலம்பிக் கொண்டு இருக்கிறவராகவும் பிரசமீக்ஷிய நன்கு கவனித்து ஹரீஸ்வரே வானர மன்னன் விஷயத்தில் தீவிரா மிக கொடுமையான மதிம் தீர்மானத்தை சக்கார கொண்டு விட்டார். மனு வம்சத்தை பெருமைப்படுத்துகின்றவரும் மகா கோபிஷ்டருமாகிய அவர் தமையனாரை அளவு கடந்த கோபத்தில் இருப்பவராகவும் உள்ளம் உருகி புலம்பிக் கொண்டு இருக்கிறவராகவும் நன்கு கவனித்து வானர மன்னன் விஷயத்தில் மிக கொடுமையான தீர்மானத்தை கொண்டு விட்டார். இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே கிஷ்கிந்தாகாண்டே 30 सर्गः।